ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு நோ ஃபெயில் பூரி ரெசிபி. நல்ல புசு புசுன்னு சாஃப்ட் ஆகிட்டு பூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் கோதுமை மாவு, அதை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அதை ஒரு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மாவோடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஸ்டிஃபாகிட்டு ஒரு டோ ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி நீங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ டோவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி, ஏன்னா மேலே காஞ்சி போயிடக்கூடாது, நல்லா அதில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணிக்கூர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த டோவை ஈவனாட்டு குட்டி குட்டி பால்ஸ் ஆட்டு டிவைட் பண்ணி அந்த பவுல்லே போட்டுருங்க. நல்ல ஸ்மூத்தான பாலாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமாட்டு பூரி பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் மாவை தொட்டு திரட்டக்கூடாது. சப்பாத்திக்கு நீங்கள் திரட்டிக்கலாம், ஆனால் பூரிக்கு நீங்கள் எண்ணெயை போர்டில், அதுக்கப்புறம் அந்த உருட்டக்கூடிய கட்டையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதை மெல்லிசாட்டு நல்லா திரட்டி அதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நான் வச்சுருக்கிற டோ எல்லாத்துக்குமே ஒரு 5-6 பூரி மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ரொம்ப திக்காக போடாதீங்க, ரொம்ப தின்னாவும் போடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது பூரி நல்ல எண்ணெய் சூடானன்னு தான் போடணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூரி எப்போவுமே நல்ல பஃப் ஆகாது, ஏன்னா எண்ணெய் அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்ட் டெம்பரேச்சரானு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஃபஸ்ட்டு பூரி பஃப் ஆகலை அந்த அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயை இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு செகண்ட் பூரியை போடுங்க. மேலே அப்படின்னு மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது புஷ்ஷுன்னு உங்களுக்கு உப்பி வரும். ஸோ இப்போ வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உப்பி வரும். ஸோ 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ இன்னொரு பூரி போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் டெம்பரேச்சர் தான் முக்கியம். எண்ணெய் டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் உங்கள் பூரி அழகாக பஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பஃப் ஆனோன்னா அதை நீங்கள் கிழங்கு கறி, மசாலா கறி, இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு, இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த பூரியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.